குரான் கடவுளுடைய வார்த்தையா அல்லது பைபிள் கடவுளுடைய வார்த்தையா? ஏன் இந்த ஆராய்ச்சியை நாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். நம்மளுடைய நித்திய வாழ்விற்கான தலையெழுத்தாகிய நித்திய நரகமா நித்திய வாழ்வா கடவுளோடு என்பதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் எந்த மதத்தில் பிறக்கிறானோ அந்த மதத்தை பரிபூர்ணமாய் அவன் நம்புவான். ஏனென்றால் எந்த மதத்தில் பிறக்க வேண்டும் என்பது யாருடைய கையிலும் இல்லை. அப்போ எந்த மதத்தில் பிறக்கிறானோ அது உண்மை என்று எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் ஒருவன் நம்பி கொண்டிருப்பான். அதுக்கு பேருதான் குருட்டாட்டமான நம்பிக்கை, குருட்டாட்டமான விசுவாசம் என்று சொல்லுவார்கள். இட் இஸ் கால்ட் த பிளைண்ட் ஃபெய்த். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளைண்ட் ஃபெய்த் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை போல இருக்கும். வழி நடத்துகிறவனும் பின் செல்லுகிறவனும் ஒரே குழியில் விழுந்து அழிந்து போவார்கள். இது ரொம்பவும் ஆபத்தானது. அது எல்லா மதத்துக்கும் அது பொருந்தும். கிறிஸ்தவ மதமா இருந்தாலும், இஸ்லாமிய மதமா இருந்தாலும், இந்து மதமா இருந்தாலும் இது பொருந்தக்கூடியதா இருக்கும். இந்த ஆராய்ச்சிக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு சிறு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு சில பார்வையற்றவர்கள் யானை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு யானையின் இடத்தில் போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்ட்டா தொடுவாங்க. ஒருவன் சொல்லுவான் தும்பிக்கையை தொட்டு யானை பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒருவன் உடம்பை தொட்டு யானை செவுரு மாதிரி இருக்கும்னு ஒருத்தர் சொன்னப்பட்டிருக்குது. இன்னொருவர் காலை பிடித்து கொண்டு அது தூண் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானிப்பாங்க. இது எல்லாமே தவறு. இப்போ நம்ம கற்பனைக்கு இந்த கதையை கொஞ்சம் மெருகேத்துவோம். இந்த குருடர்களுக்கு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க கண் திறந்து பார்த்த உடனே யானையை பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ யானை இப்படித்தான் இருக்குமா, நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பார்ட்டை தொட்டுட்டு இப்படித்தான் யானை இருக்கும்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம், இது தவறு, யானை அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுல யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. முதல்ல பார்வை இல்லாத இருந்த பொழுது தவறா நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்வை வந்த பிறகு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டார்கள். இதுதான் இந்த கதையினுடைய முடிவு. ஆனா நித்திய வாழ்வு என்பது அப்படி அல்ல. நான் தவறான மார்க்கத்தில், தவறான போதனைகளில், தவறான வழிகளில் நாம் நடந்து ஒருவேளை இன்று மரித்து நரகத்திற்கு போனால் திரும்பி வருவதற்கு வழியே இல்லை. நரகம் போனால் திரும்பி வரவே முடியாது. அங்கு போய் ஐயோ நான் தவறாக புரிந்து கொண்டேன், தவறா நினைச்சிட்டேன், இப்ப நான் உணர்றேன் நான் இருந்தது தவறு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என்ன நான் திருத்தி கொள்ளுகிறேன்னு ஒருவன் சொன்னாலும் போன இடத்திலிருந்து அவன் திரும்பி வரவே முடியாது. அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தாகிய நித்திய வாழ்வை தீர்மானிக்கிறது இந்த பூமியில் மரணத்திற்கு முன்பதாக கடவுள் மனிதர் எல்லாவற்றுக்கும் இந்த ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். மரணத்திற்கு முன்பதாக சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், சத்தியத்திற்குள் நாம் போக வேண்டும் என்பது. அதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கமா இருக்கிறது. நாம் இந்த ஆராய்ச்சியை 3 வழிகளில் நாம் ஆராய போகிறோம். எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது ஹிஸ்டாரிக்கல் மேனுஸ்கிரிப்ட் மூலமாக, அதாவது சரித்திரபூர்வமான கையெழுத்து பிரதி மூலமாக. இரண்டாவது authenticity of authors, place and time
of the book Bible and Quran written. பைபிள் குரான் எழுதப்பட்ட இடம், எழுதப்பட்ட நபர்கள், காலம், நேரம், இடம், அதனுடைய நம்பகத்தன்மையை பார்க்க போகிறோம். மூன்றாவது ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி. இப்போ ஏன் நம்ம சரித்திரபூர்வமான கைப்பிரதியை பார்க்கணும் ஆராய்ச்சிலன்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து பிரதி முக்கியமானவை. எப்படி? வரலாறு முழுவதும், குறிப்பாக அச்சிடுதல், பிரிண்டிங் பரவலாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அறிவு, இலக்கியம் மற்றும் கலாச்சார புரிதலை பாதுகாப்பதிலும் கடத்துவதிலும் கையெழுத்து பிரதிகள் இன்றியமையாதவை. அவை இலக்கியம், மத நூல்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தனிப்பட்ட எழுத்துக்களுக்கான முதன்மை ஆதாரங்களாக செயல்பட்டன. கடந்த கால நாகரிகங்களை பற்றி விலை மதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இரண்டாவது, ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த புக், அந்த புஸ்தகத்தின் நம்பகத்தன்மை. அதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத நூல்களின் நம்பகத்தன்மை முக்கியமானது. ஏனெனில் அவை ஒவ்வொரு நம்பிக்கை, பாரம்பரியத்திலும் வழிகாட்டுதல், ஞானம் மற்றும் தெய்வீக வெளிப்பாடு ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களாக மதிக்கப்படுகின்றன. நிலைநிறுத்த முயற்சிக்கும் முக்கிய போதனைகள் மற்றும் கொள்கைகளை அவை பிரதிநிதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த நூல்களின் நம்பகத்தன்மை மீதான நம்பிக்கை பெரும்பாலும் மத அடையாளம் மற்றும் நடைமுறையின் அடிப்படை கூறாகும். மூன்றாவது ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி. ஏன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால கலாச்சாரங்களின் பொருள் எச்சங்களை ஆய்வு செய்வதன் மூலம் வரலாற்றை புரிந்து கொள்வதில் தொல்லியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. எழுதப்பட்ட பதிவுகளுக்கு முன் வாழ்க்கையை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது மற்றும் வரலாற்று விவரிப்புகளை நிறைவு செய்கிறது. கலைப்பொருட்கள், கட்டமைப்புகள் மற்றும் நிலப்பரப்புகளின் பகுப்பாய்வு மூலம் மனித நடத்தை, சமூக கட்டமைப்புகள் மற்றும் கலாச்சார பரிணாமத்தை புரிந்து கொள்ள அது உதவுகிறது. இப்போ நம்ம பார்க்க போற இந்த மூணும் வெளிப்புற ஆராய்ச்சி, இந்த புஸ்தகங்களின் வெளிப்புற ஆராய்ச்சி. குரான், பைபிளுக்கு இன்னொரு காணொளியில, இன்னொரு வீடியோல உட்புற ஆராய்ச்சியை நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோல வெளிப்புற ஆராய்ச்சி, இந்த மூணு ஆராய்ச்சியின் அடிப்படையில பார்க்க போகிறோம். முதலாவது, கையெழுத்து பிரதிகளை பார்ப்பதற்கு முன்பதாக 2 விஷயத்தை உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த பிரதிகளுக்குள்ள கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு புரிதல் சுலபமா இருக்கும். கையெழுத்து பிரதிகள் பொதுவா எதுல எழுதப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகித தோல், பார்ச்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது பார்ச்மெண்ட் அப்படின்னா விலங்குகளின் தோலிலிருந்து செய்யப்பட்ட நீடித்த எழுத்து மேற்பரப்பு. இது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மற்றும் அதன் காப்பக குணங்களுக்கு பெயர் பெற்றது. எந்த மிருகங்களில் இருந்து இது பொதுவாக எழுதப்பட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கன்று, செம்மறியாடு அல்லது ஆடு, ஆட்டுக்குட்டி, இதிலிருந்து, இந்த மிருகங்களின் தோலிலிருந்து அது எழுதப்பட்டிருக்கும். பார்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்குது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலிம்செஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பயன்படுத்தப்பட்ட காகித தோல் அல்லது பிற எழுத்து பரப்பு அசல் உரையை அழித்து புதியதை உருவாக்குகிறது அல்லது அசல் உரையை அழித்து புதியதை உருவாக்கலாம். அதுக்கு பேர் தான் பாலிம்செஸ்ட். பார்ச்மெண்ட்ல எழுதி இருக்கலாம்,
அந்த எழுத்தை அழித்து மாற்ற வேண்டும் என்றால் அதை அழித்து அதற்கு மேல் மையிட்டு எழுதலாம், அதே காகித தோளில். அதுக்கு பேர் தான் பாலிம்ப்செஸ்ட். இப்ப இந்த பாலிம்ப்செஸ்ட்ல அழித்த பிறகு மேலே எழுதப்படும் பொழுது 2 எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்கும். மேல இருக்கிற எழுத்துக்கள் அப்பர் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படும். அது தெளிவா நமக்கு தெரியும். ஏனென்றால் அது புதிதாக எழுதப்பட்டது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெலிசா அல்லது மெல்லிய எழுத்துக்கள் நமக்கு கண்ணுக்கு புலன்படும். அதுக்கு பேர் தான் லோவர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்லைட்லி விசிபிளா இருக்கும். இப்போ அந்த லோவர் டெக்ஸ்டை நம்ம அப்படியே எடுக்க முடியும். இப்ப இருக்கிற விஞ்ஞான முயற்சியில, விஞ்ஞான அறிவுல அதை நம்ம செய்ய முடியும். இந்த லோவர் டெக்ஸ்டை எப்படி அதை ரெக்கவர் பண்ணுவாங்க, அதை மீட்டு கொள்ளுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் இமேஜிங் மூலியமாக அதை மீட்டு கொள்ளுவார்கள். பின்பு அவை என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம் நம்ம தெரிவதற்கு. வாங்க இப்ப நம்ம ஆராய்ச்சி கொள்ள போவோம். முதலாவது குரானை நாம் பார்க்க போகிறோம். குரானுடைய கையெழுத்து பிரதிகள் மேன்யூஸ்கிரிப்ட் 2 இருக்குது இப்ப வரைக்கும். ஒன்னு சனா மேன்யூஸ்கிரிப்ட், 2வது பர்மிங்ஹாம் மேன்யூஸ்கிரிப்ட். சனா மேன்யூஸ்கிரிப்ட் 1972 சனா என்கிற பட்டணத்தில், யமன் தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இத ரேடியோ கார்பன் டேட்டிங்ல அந்த தோல் எந்த காலங்களில் இருந்த தோல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 578 இருந்து 669 AD வரைக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் மேன்யூஸ்கிரிப்ட் 2015 பர்மிங்ஹாம் மியூசியம் லைப்ரரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த 2 மேன்யூஸ்கிரிப்டும், குரான் மேன்யூஸ்கிரிப்ட் நீங்க பாத்தீங்கன்னா எதுல எழுதப்பட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாலிம்ப்செஸ்ட். அப்படின்னா கீழே சில குரான் வார்த்தைகள் இருக்குது, குரான் இருக்குது. அந்த குரான் வார்த்தைகள் அழிக்கப்பட்டு மேல அப்பர் டெக்ஸ்ட்ல வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கு. சனா மேன்யூஸ்கிரிப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில குரான் சூரா அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஒரு 40% 50% சூராஸ். பர்மிங்ஹாம் மேன்யூஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா சூரா 18, சூரா 19, 20 ஒரு சில வசனங்கள் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அஃப்கோர்ஸ் மேன்யூஸ்கிரிப்ட் அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த 2 மேன்யூஸ்கிரிப்டும் பாலிம்ப்செஸ்ட் தான். கீழே இருக்கிறத திருத்தி மேலே எழுதப்பட்டது. மேலே இருக்கிற அப்பர் டெக்ஸ்ட இப்போ இருக்கிற குரானோட ஒத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% 95% வரை இப்ப இருக்கிற குரானுக்கு அது ஒத்து போகிறது. ஆனா அந்த பாலிம்ப்செஸ்ட்ல இருக்கிற லோவர் டெக்ஸ்ட எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் இமேஜிங் மூலியமாக அதை எடுத்து பின்பு பார்க்கும் பொழுது பெரும்பாலான வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் ஒத்து போகாதவைகளா இருக்கிறது. வெவ்வேறான டிஃபரண்டான ஒரு குரானா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 மேன்யூஸ்கிரிப்ட்லயும் டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் கிடையாது. அதே போல ஓவல்ஸ், மெய் எழுத்துக்கள் கிடையாது. டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கா அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு.
காக்கு மேல ஒரு புள்ளிய போட்டுட்டீங்கன்னா அது இக்கா மாறிடும். அப்ப அந்த புள்ளி தான் டயக்ரிட்டிக்கல் மார்க். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பழைய காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 7-8 நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் இருந்ததில்லை. அது போலதான் குரான்லயும் அப்படி இருக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த இமேஜிங்ல கருப்பு கலர் எழுத்துல இருக்கு பாத்தீங்களா, இப்படித்தான் குரான் எழுதப்பட்டு இருந்தது. சிகப்பு கலர்லயும் ப்ளூ கலர்லயும் பார்க்கிற மார்க்ஸ் பிற்பாடு இயற்றப்பட்டது. அதாவது டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ், அதுக்கப்புறம் வவல்ஸ், மெய்யெழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் என்ன எழுதி இருக்கிறங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இதுல எந்த தவறும் கிடையாது. இது எல்லா பழைய காலத்து கையெழுத்து பிரதிகளிலும் செய்யக்கூடியவைகள் தான். அதனால இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் பொதுவா ஒரு குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கையில, மாயையில இருந்திருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, குரான் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து இப்பொழுது வர ஒரு புள்ளியாவது ஒரு எழுத்தாவது மாற்றப்படவில்லை, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற பொய்யான மாயை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த கையெழுத்து பிரதிகளை பார்த்த பின்பு, அறிந்த பின்பு அது பொய் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதற்காய் கண்டிப்பாய் நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். இப்ப அதுல எந்த தப்பும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா கிடைச்ச இந்த 2 மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் குரானுக்கு இருக்குது. 2மே பாலிம்செஸ்ட், திருத்தி எழுதப்பட்டவைகள். மேல் இருக்கிறவைகள் ஓரளவுக்கு 90% ஒத்து போகிறது. கீழே இருக்கிறவைகள் பெரும்பாலான சூராஸ் ஒத்து போகிறதா இருக்கவில்லை. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிளுக்குள்ள நம்ம போவோம். முதலாவது பழைய ஏற்பாடு, அதுக்குள்ள நம்ம போலாம். பழைய ஏற்பாடு ஆதியாகமம் புஸ்தகம் முதல் மல்கியா புஸ்தகம் வரை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதி எங்க என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெட் சீ ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கும்ரன் என்கிற ஒரு குகையில் இருந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற குகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆராய்ச்சியில் அது என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 200 300 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது என்பதை உறுதி செய்யப்படுகிறது. இது பார்ச்மெண்ட் அப்படின்னா ஆட்டுத்தோளில் எழுதப்பட்டவையாய் இருக்கிறது. இது பாலிம்செஸ்ட் கிடையாது, இது பார்ச்மெண்ட். ஒரே முறைதான் எழுதப்பட்டிருக்கிறது. எதையும் திருத்தவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை. என்னென்ன புஸ்தகங்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 70-80% பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக ஐசாயா புஸ்தகம் 66 புஸ்தகம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 22-24 புஸ்தகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ரேண்டமாக. 1ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரம், 51ஆம் அதிகாரம், இந்த மாதிரி ரேண்டமா கிடைச்சிருக்கு. அதே போல ஆதியாகமம், அதே போல சங்கீதம், இந்த மாதிரி பல புஸ்தகங்கள் ரேண்டமா கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% கிடைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அத இப்ப நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது 90-95% வரை ஒத்து போகிறதாய் இருக்கிறது. குறிப்பாக அவங்க சொல்லுகிறது என்னன்னா, ஐசாயா 53 98-100% ஒற்று போகிறதை பார்க்க முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மியூசியமிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் குறிப்பா ஐசாயா 53 நான் சொல்றேன்னா, ஐசாயா 53 தான் இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரிப்பார் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக என்று சொல்லப்படுகிற புஸ்தகம் தான் ஐசாயா 53. அந்த ஐசாயா 53 அப்படியே இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 300 வருடங்களுக்கு முன்பதாக
இருந்த ஓலைச்சுவடியை, கையெழுத்து பிரதியை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஐசாயா புஸ்தகம் குறிப்பா கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஆனா இந்த கையெழுத்து பிரதி கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருடத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட பிரதியாய் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது காப்பி, ஒரிஜினலுடைய ஒரு காப்பி. இதுவே ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா தெளிவா இப்ப இருக்கிற பழைய ஏற்பாடு அப்படியே அங்க இருக்கிறது. குறிப்பா ஐசாயா 53 இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையும் மரணமும் உயிர்த்தெழுதலையும் சொல்லக்கூடிய அதிகாரம் அப்படியே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய இந்த ஆராய்ச்சியில் ஒரு வலு சேர்க்கிறதா இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடினுடைய கையெழுத்து பிரதிகள் ஏராளமாய் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 24,000 பக்கம் இருக்குது. அதாவது அருமையான டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த பிரதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா 90 to 99% அப்போ என்ன இருக்குதோ 2ஆம் நூற்றாண்டில் அதுதான் இப்பொழுதும் நாம் படிக்கிற புதிய ஏற்பாடா இருக்கிறது. இன்னொன்னு, ஆதி திருச்சபைகள் அந்த ஒரிஜினல் காப்பியிலிருந்து தங்களுடைய ஒவ்வொரு மொழிகளிலும் அதை காப்பி செய்து ஒவ்வொரு தேசங்களுக்கும் அதை பரப்பி விட்டார்கள் அல்லது கொடுத்து விட்டார்கள் என்பது நமக்கு யதார்த்தமா தெரிய ஆரம்பிக்கும். பல லாங்குவேஜஸ் அந்த எல்லா காப்பீஸ் இப்பவும் இருக்குது. அதனாலதான் கிட்டத்தட்ட 24,000 காப்பீஸ் பக்கம் இப்ப இருக்குது. எல்லாம் இப்ப நம்ம படிக்கிறதுக்கு ஒத்து போகிறது. குறிப்பா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கோடெக்ஸ் வேட்டிகானஸ் 300 to 500 AD கிறிஸ்துவுக்கு பின்பு மெஜாரிட்டி, அதாவது அதிகமான புதிய ஏற்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் கிளாரோ மாண்டனஸ், பவுலுடைய எல்லா எபிசோட்ஸ், அப்புறம் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் எபிரேய புஸ்தகமும் எல்லா நிருபங்களும், பவுலினுடைய நிருபங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கோடெக்ஸ் சைனைட்டிகஸ், கோடெக்ஸ் பெசேயி, பேப்பிரஸ் 52, ஜான் ராய்லன்ஸ் பேப்பிரஸ், இந்த மாதிரி பல இருக்கிறது. எல்லாம் 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, அதுவும் பல மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டதையும் நம்மளால பார்க்க முடியுது. 2ஆம் நூற்றாண்டில் இருந்த அதே புஸ்தகம் தான் இப்பவும் நம்ம கிட்ட இருக்கிறது என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது குரான் ரொம்ப 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 வீக்கா இருக்கு. ஆனா கிறிஸ்தவ பைபிள், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மிகுந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2 குரானுக்கும் பைபிளுக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கிடையாது, ஆனா காப்பீஸ் இருக்குது. ஆனா இந்த காப்பீஸ் குரான் ரொம்ப வீக்கா இருக்கிறதையும் பைபிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் நம்ம ஒரு சிறு முன்னுரையில நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த புக். முதலாவது குரானை பார்ப்போம். இது இஸ்லாமியரோட கண்களின் வழியாவே இதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த குரான், ஹதீத், சிரா, தஃப்சீர், தாரிக், இதெல்லாம் எப்ப எழுதப்பட்டது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். இந்த எழுதப்பட்ட இந்த காலங்கள், இடம், எழுதின நபர்கள், இதெல்லாம் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இஸ்லாமிக் நரேட்டிவ், அங்கிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்னா இது ஷியா சுன்னி முஸ்லிம்களால் அங்கீகரிக்கப்பட்ட சமயங்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்து அதை பின்பற்றுகிறார்கள். ஸ்டாண்டர்ட் இஸ்லாமிக் நரேட்டிவ், அதைத்தான் பார்க்க போறோம். முதலாவது சிரா என்றால் பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு, முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு, இதுதான் சிரான்னு சொல்லப்படுகிறது. 2வது ஹதீத்,
ஹதீத் என்பது என்னன்னா முகமது நபி என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறது, அவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட போதனைகள், அட்வைஸுகள், அதுதான் ஹதீத். மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா தஃப்சீர். தஃப்சீர் அப்படின்னா காமெண்ட்ரிஸ் ஆஃப் குரான், ப்ராஃபெட் முஹம்மத், அதாவது குரானில் இருக்கக்கூடிய விளக்க உரை. அடுத்தது தாரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்தினுடைய வரலாறு முகமது நபி வரைக்கும், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம சிரா பார்க்க போறோம். சிரா முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு. இத முதல் இபின் ஹிஷாம் என்கிறவர் இபின் ஹிஷாக் சொன்னதை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி முதல் எழுதினவர் இபின் ஹிஷாம். எப்ப எழுதுறாரு? 833 ஏடியில எழுதுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அப்புறம், முகமது நபி மரித்த பிறகு. அதுக்கப்புறம் அல் வாகிதி அப்படிங்கிறவர் 835 ஏடியில அதை குறித்து எழுதுறாரு. அடுத்தது ஹதீத் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முகமது நபி சொன்ன சொற்பொழிவுகள். முதலாவது எழுதுறது யாருன்னா அந்த குரானுடைய விளக்க உரையை, ஹதீத்தை அல் புகாரிங்கிறவர் எழுதுறாரு. அவர் எப்ப எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா 870 ஏடியில எழுதுறாரு. அதாவது முகமது நபி மரித்த பின்பு 240 வருஷத்துக்கு பிறகு எழுதுகிறார். அவர் எங்கிருந்து எழுதுகிறார்? அத உஸ்பெகிஸ்தான்ங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் எழுதுறார். இபின் ஹிஷாம் எங்க இருக்காரு? எகிப்து தேசத்திலிருந்து எழுதுறாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தஃப்சீர். அடுத்தது தாரிக். இது யார் எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் தபரிங்கிறவர் எழுதுறாரு. எங்கிருந்து எழுதுறாரு? ஈரான் தேசத்துல இருக்கிற தபரிஸ்தான்ங்கிற இடத்துல இருந்து எழுதுறாரு. 923 ஏடியில எழுதுறாரு. அதாவது முகமது நபி மரித்து 300 வருடங்களுக்கு பின்பு அதை எழுதுகிறார். அப்போ இதை நம்ம கவனிச்சோம்னா தெரியும், கால இடைவெளிகள் வெகு தொலைவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த புஸ்தகங்களை நம்மளால நம்ப முடியுமா? இது ஒரு கேள்விக்குரியதா இருக்கிறது. ஏன்? முகமது நபி மெக்காவில் இருந்தார், மதீனாவுக்கு சென்றார், இவ்வளவுதான் அவருடைய உபதேசம். அவர் கூட இருந்தவங்க இவ்வளவுதான். ஆனா அவங்க யாரும் எழுதுனதா நம்ம இங்க பார்க்க முடியாது. எழுதுனதெல்லாம் யாரு? உஸ்பெகிஸ்தான், எகிப்து, ஈரான்ல இருக்கிற நபர்கள். அதுவும் பல நூற்றாண்டுகள் கழித்துதான் அவரை குறித்ததான தரவுகளை எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இதே ஆத்தென்டிசிட்டியை, நம்பகத்தன்மையை இயேசுவுக்கு நம்ம பொருத்தி பார்ப்போம், பைபிளுக்கு பொருத்தி பார்ப்போம். இதே இஸ்லாமியரோட கண்களின் வழியாவே நம்ம பார்ப்போம். சிரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு. யார் எழுதுனா? மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான். ஹதீத், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். அதுவும் பைபிள்லயே தான் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான், வெளிப்படுத்தின புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், எல்லாத்துலயும் இருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. அடுத்தது தஃப்சீர்னு பார்த்தோம்னா காமெண்டரிஸ், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு விளக்க உரை. அது நம்ம எதுல பார்க்க முடியும்? நிருபங்கள், எபிசல்ஸ்ல பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்கள்ல பார்க்க முடியும். அடுத்தது தாரிக், சரித்திரம், சபையினுடைய சரித்திரம், பைபிளினுடைய சரித்திரம் நம்ம எதுல பார்க்க முடியும்? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பார்க்க முடியும். அதை லூக் என்கிற ஒரு சீஷன் எழுதினதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த காலங்களை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து 33 ஏடியில மரிக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறாகிய சிரா, ஹதீத் எழுதப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுதினது மார்க் என்கிற சீஷன் 70ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு பின்பு 70ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார். அப்படின்னா கிறிஸ்து மரித்து வெறும் 37 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நபர் எழுதுறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தஃப்சீர்,
காமெண்டரிஸ், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காமெண்டரிஸ். இந்த எபிசல்ஸ் எல்லாம் எப்ப எழுதி முடிக்கப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ரோமர், கொரிந்தியர், தெஸ்லோனிக்கியர், கலாத்தியர், இந்த மாதிரி புஸ்தகங்கள் எபிசல்ஸ் 48 தொடங்கி 65 AD கிறிஸ்துவுக்கு பின்பு எழுதி முடிக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்து மரித்து 15 வருஷத்திலிருந்து 34 வருஷத்துக்குள்ள இந்த காமெண்ட்ரிஸ், நிருபங்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டாயிற்று. அடுத்தது தாரிக், அதாவது சரித்திரம். சபை பைபிளினுடைய சரித்திரம் நம்ம பார்க்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்ப எழுதப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 52 இருந்து 62 ADக்குள்ள எழுதி முடிக்கப்பட்டாயிற்று. அப்படின்னா கிறிஸ்து மரித்த பின்பு 20 இருந்து 30 வருஷத்துக்குள்ள எழுதி முடிச்சாச்சு. கடைசியா எழுதப்பட்ட புஸ்தகம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின புஸ்தகம், யோவான் எழுதினது. அது எப்ப எழுதி இருக்காருன்னா 90 ADல. அதாவது கிட்டத்தட்ட 59-60 வருஷத்துக்குள்ள வெளிப்படுத்தின புஸ்தகம், கடைசி புஸ்தகம் எழுதி முடிக்கப்பட்டாயிற்று. அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பு 60 வருஷத்துக்குள்ள ஹோல் ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதி முடிச்சாச்சு. இப்ப இதுல நான் யாரை நம்புவேன்? பொதுவா இருக்கிற மனிதன் யாரை நம்புவான்? இதை எழுதினதெல்லாம் யாரு? இயேசுவை கண்டு, அவரோடு பேசி, அவரோடு பழகி, அவரை தொட்டு, அவருடைய அற்புதங்களை பார்த்து, அவருடைய சிலுவை மரணத்தை பார்த்து, அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்து சாட்சிகளாக, ஐவிட்னஸ்களாக இருந்து எழுதின நபர்கள். இவங்க எங்க இருந்து எழுதினாங்க? அதே இஸ்ரவேல் தேசம், எருசலேம், இங்க இருந்துதான் அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ காலங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகின காலம், 60-65 வருஷத்துக்குள்ள முழு புதிய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போ குரானையும் பைபிளினுடைய ஆத்தென்டிசிட்டி நம்ம பார்த்தோம்னா எதை நம்ம நம்ப முடியும்? 200-300 வருஷத்துக்கு பிறகு ஒரு நபரை குறித்து, தான் பார்க்காத ஒரு நபராகிய முகமது நபியை குறித்து எழுதுகிற அவர்களை நாம் நம்புவதா, அல்லது அந்த புஸ்தகத்தை நாம் நம்புவதா, அல்லது அவரை கண்டும் தொட்டும் பார்த்தும் அவரை சாட்சியாக ஐவிட்னஸா இருந்தவர்களாகிய இந்த கிறிஸ்தவ எழுத்தாளர்களை நாம் நம்புவதா? அப்படி நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமும் குரானும் அந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தென்டிசிட்டி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பைபிளும் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மூணாவது நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். அதுதான் தொல்பொருள் ஆராய்ச்சி, ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ். இந்த முறை நம்ம பைபிளில் இருந்து தொடங்கலாம். தொல்பொருள் ஆராய்ச்சியில முதல் நம்ம பார்க்கிறது டெல் டான் இன்ஸ்கிரிப்ஷன். இது சிரியா ராஜா, அதாவது அராம் என்கிற தேசத்தினுடைய ராஜா எழுதினது. என்ன எழுதி இருக்கிறது அந்த கல்லுல? தாவீதின் வீட்டாரை நாம் ஜெயம் கொண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது வீட்டாருன்னு யார சொல்லுது? தாவீது ராஜா, அவனுக்கு பின்பாக வருகிற வம்சம், கூட்டத்தாரை தாவீதின் வீட்டார்னு சொல்லப்படுகிறது. ஐசாயா 22:22 படிச்சோம்னா நமக்கு தெரியும் தாவீதின் வீட்டார்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கல்வெட்டுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, தாவீதின் வீட்டாரை நாங்கள் ஜெயம் கொண்டோம்னு எழுதி இருக்கிறது. இது இஸ்ரவேலர்கள் எழுதினவைகள் அல்ல. அராமின் ராஜா, அதாவது இப்ப இருக்கிற சிரியாவின் ராஜா எழுதினது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தாவீது என்கிற ஒரு ராஜா வாழ்ந்தது உண்மை. பைபிள் தாவீதின் வம்சத்தார், தாவீதின் வீட்டார்னு சொல்லுகிற அந்த வார்த்தை உண்மையானது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். பைபிள் சொல்லுகிறது சிரியாவின் ராஜா, அராமின் ராஜா தாவீதின் வீட்டாரை ஜெயம் கொண்டார்கள் என்று. சரித்திரமும் வேதவசனமும் ஒத்து போகிறத பார்க்க முடியும். இந்த கல் எப்ப எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா 840 வருஷம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த கல் வாக்கியங்கள்.
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 8ஆம் நூற்றாண்டு. அப்ப இதுல இருந்து சரித்திரமும் பைபிளும் ஒத்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது ஆதாரம் என்ன பார்க்க போறோம்னா மோவாபைட் ஸ்டோன். இந்த கல் தொல்பொருள், இந்த கல்லில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோவாபிய ராஜா இஸ்ரவேலர்கள் மீது ஜெயம் கொண்டு தங்களுடைய தேவனாகிய கிமோஷுக்கு ஆராதனை செய்து நன்றி சொல்வதை அந்த கல் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமோஷ் என்கிற ஒரு தெய்வத்தை குறித்து, மோவாபியர்களுடைய தெய்வத்தை குறித்து இந்த கல்லுல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11:7 நம்ம அதை பார்த்தோம்னா தெரியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா தெரியும். இந்த கீமோஷ் மோவாபியர்களுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தில் ஜெயித்தார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, யாவே என்கிற பதம் உபயோகிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயம் கொண்டு யாவேயின் பாத்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்றோம், கீமோஷ் தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டதை நாம் அந்த கல்லில் பார்க்க முடியும். அப்போது 9ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக யாவே என்கிற தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதை அது காட்டுகிறது. இதிலிருந்து சரித்திரமும் வேத புஸ்தகம் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெசேக்கியாஸ் டனல், ஹெசேக்கியா ராஜாவினுடைய சுரங்கப்பாதை. குறிப்பா இந்த சுரங்கப்பாதையை குறித்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 நாளாகமம், ஐசாயா 22 இதுல எல்லாம் இந்த இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 20:20 எல்லாம் இந்த சுரங்கப்பாதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னா, அசிரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்க வரும் பொழுது பெரும்பாலான நீர்நிலைகள் இருக்கிறதை அவர்கள் அறிந்துவிடக்கூடாது, அதை நமக்கு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எசேக்கியா ராஜா ஒரு சுரங்கப்பாதையை கட்டுவாரு. பெரிய கற்களுக்கு நடுவாக, பாறைகளுக்கு நடுவாக ஒரு சுரங்கப்பாதையை கட்டி அந்த நீர் ஊற்றிலிருந்து அந்த நீரை சுரங்கப்பாதை வழியாக சிலோவாம் குட்டை அண்டையில் கொண்டு வந்து சேர்க்கிறத நம்ம வசனங்கள் பைபிள் இதுல நம்ம பார்க்க முடியும். அத இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அப்படியே தெல்ல தெளிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பைபிளில் 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், விடயங்கள், சரித்திரம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அப்ப கட்டின அந்த சுரங்கப்பாதை இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், பைபிள் உண்மை என்பதற்கு. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல நம்ம வரும்பொழுது பைலட் ஸ்டோன், தொல்பொருள் ஆராய்ச்சியில ஒரு கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் பைலட் ஸ்டோன் என்று சொல்லுகிறார்கள். சிசேரியா என்கிற பட்டணத்தில் இந்த கல்லை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதுல என்ன எழுதப்பட்டு இருக்கிறதுனா, ரோம சாம்ராஜ்யத்தின் நபராகிய பொந்தியு பிலாத்து, ரோம சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய பொந்திய பிலாத்துவுக்கு அப்படிங்கிறது எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஏன் இது பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த பொந்தி பிலாத்து தான் இயேசுவை யூதர்களிடத்தில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர். குறிப்பாக யோவான் 18:38 படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துக்கு முன்பதாய் வந்து நிற்கும் பொழுது, நீர்தான் யூதருடைய ராஜாவோ என்று கேட்பார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்வார், சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள் என்று. அப்பொழுது பொந்தி பிலாத்து சொல்வார், சத்தியம்னா என்னன்னு கேட்பார். அவரு தான் இந்த பொந்தி பிலாத்து. அப்போ இந்த கல் எதை உறுதிப்படுத்துகிறதுனா, 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறந்த பிறகு 1ஆம் நூற்றாண்டில் பைபிள் சொல்லுகிற பொந்தியு பிலாத்து உண்மை என்பதை காட்டுகிறது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். இன்னும் அநேக ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்.
ஆனா அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லாததுனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ குரானுக்கு வருவோம். ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குரானுக்கு ஒரு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கூட கிடையாது. ஒரு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கூட கிடையாது. இதுதான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் பேசிஸ்ல நம்ம பார்க்கும் பொழுதும் குரான் வீக்கா இருக்கிறது மாத்திரம் இல்ல, குரான் இந்த போட்டியிலேயே இல்லாம இருக்கிறது. ஆனா பைபிள் பயங்கர ஸ்ட்ராங்கா வலுப்பெற்று நிமிர்ந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த 3 சோதனைகளில் நம்ம பார்க்கும் பொழுது குரான் ரொம்ப வீக்கா இருக்கு, பைபிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இந்த வெளிப்புற ஆராய்ச்சியில் நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், குரான் அடிப்படையற்ற ஒரு புஸ்தகம், அடிப்படையற்ற ஒரு மார்க்கம், தேவனால் அது கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு தனி வீடியோவை போடுங்க. நானும் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது இப்போ. என்ன தெரியுமா அந்த வசனம்? மார்க் 8:36-38 வரை. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்துமாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான், தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆராய்ச்சிகளை செய்ய ஆரம்பியுங்கள். சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்று நீங்கள் மரித்தால், நித்திய ஆக்கினி கடலில் தள்ளப்பட்டால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பூமியில் இருக்கும் வரை மனிதர்களாகிய நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். அடுத்த முறை இந்த 2 புஸ்தகங்களின் உட்புற ஆராய்ச்சியை நாம் செய்ய போகிறோம். அதுவரைக்கும் உங்களுடைய ஆராய்ச்சியை தொடருங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களை நீங்கள் தொடருங்க, கண்டுபிடிங்க, சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய நித்திய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.